வணக்கம் ஆபிரகாம். அதாவது மண் சரிவு விபத்தில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளி உடலை வாங்க மறுத்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அவரது உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. தஞ்சாவூர் பூக்கார தெருவில் லாயம் பகுதியில் பாதாள சாக்கடை சீரமைப்பு செய்யும் பணி நேற்று மாலை 6:30 மணியளவில் நடைபெற்று வந்தது. இதில் 20 அடி ஆழத்தில் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். இந்த நிலையில் பணி முடிந்து மேலே வந்த 2 பேர் மண் சரிவு ஏற்பட்டு அதில் மாட்டிக்கொண்டார்கள். மேலும் மண் சரிவில் ஈடுபட்ட தேவேந்திரன் மற்றும் ஜெய நாராயணமூர்த்தி என்ற 2 தொழிலாளர்கள் மண் சரிவில் மாட்டிக்கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்து வந்தனர். பின்பு தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் தேவேந்திரன் என்பவர் 1 மணி நேரத்திற்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டார். பின்பு 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஜெய நாராயணமூர்த்தி சடலமாக மீட்கப்பட்டார். பின்பு பிரேத பரிசோதனைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தஞ்சையில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் ஜெய நாராயணமூர்த்தி உறவினர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அவரது உடலை வாங்க மறுத்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. மேலும் உயிரிழந்த ஜெய நாராயணமூர்த்திக்கு இழப்பீடாக தமிழக அரசு 30 லட்சத்தை அறிவித்திட வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி அவரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த மருத்துவக் கல்லூரி போலீசார் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா இறந்தவரின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அது என்னவென்றால், எந்தவித பாதுகாப்பும் இன்றி தொழிலாளர்கள் பாதாள சாக்கடை பைப்லைன் மறுசீரமைப்பு பணிக்கு சென்றுள்ளதால் இதற்கு முழு காரணம் மாநகராட்சி முதன்மை பொறியாளர் தான். ஒப்பந்ததாரரின் அலட்சியமே உயிரிழந்ததற்கு காரணம் எனவும் அவர்கள் மீது துறை ரீதியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரது உறவினர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி சதாம் ஹுசைன். தஞ்சாவூர் போக்கார தெருவில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளி ஜெய நாராயணமூர்த்தியின் உடலை வாங்க தற்போது அவரது உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். ஜெய நாராயணமூர்த்திக்கு இழப்பீடாக தமிழக அரசு 30 லட்சம் ரூபாயை அறிவித்திட வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தற்போது அவர்கள் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்ததான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொழிலாளி ஜெய நாராயணமூர்த்தி அதோடு தேவேந்திரங்கிற 2 நபரும் பாதாள சாக்கடை குழியில் மூழ்கிட்டாங்க, மண் சரிவில் மூழ்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் தேவேந்திரனை மீட்டு தஞ்சை மெடிக்கல் கல்லூரிக்கு கொண்டு வந்துட்டாச்சு. ஆனால் ஜெயநாராயணமூர்த்தி மட்டும் ஒரு நீண்ட நேர மீட்பு நடவடிக்கையில் அவர் இறந்த பிறகு தான் மீட்டெடுக்க முடிஞ்சது. பாதாள சாக்கடை பணியின் போது இறந்து போகிற தொழிலாளிக்கு உரிய நிவாரணம், சட்டப்படியான இழப்பீடு அந்த குடும்பத்திற்கு 30 லட்சம் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு வழங்கணும், ஜெயநாராயணமூர்த்தி குடும்பத்திற்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதோடு சேர்த்து இந்த மாதிரியான பணிகளில் ஈடுபடுத்திய ஜேசிபி போன்ற இயந்திரங்கள் மூலமாக அந்த பணியை செய்வதற்கு பதிலாக மனித உழைப்பை பயன்படுத்திய அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்கள் கேட்குறோம். இந்த 2 கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொழிலாளி ஜெய நாராயணமூர்த்தியினுடைய பிரேத பரிசோதனை முடித்து அந்த உடலை வாங்க மாட்டோம் என்று சொல்லி மறுத்து தான் ஜெய நாராயணமூர்த்தியினுடைய குடும்பத்தாரோடு இங்கே நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம்.